உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பக்கம் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு பக்கத்துக்கு 3.25 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கரெக்டாக சென்ட்ரு பார்த்து நீங்கள் 2 பக்கத்துக்கும் சென்ட்ரு பார்த்து சொருகணும். வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கம் கொடுத்து மறுபடியும் வெளிப்பக்கம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் 2 ஒயர் ப்ளூ கலர் ஒயரில் 8 அடி ஒயர் 2 எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி நம்ம வெளிப்பக்கத்துலேருந்து உள்ளே கொடுத்து மறுபடியும் வெளிப்பக்கம் எடுத்துக்கணும். கூடையோட அடிப்பக்கம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். நம்ம முன்பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம போடணும். இப்போ பாருங்கள், பொறுமையாக நீங்கள் பார்த்து போட்டாலே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு கைப்பிடி போடுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம மேலுக்கு போட்டதை 2 பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம கீழுக்கு கொடுத்து மேலுக்கு எடுக்கணும். நான் ரொம்ப பொறுமையாக தான் காட்டியிருக்கேன். நீங்கள் இதை கவனமாக பார்த்தாலே நீங்கள் கைப்பிடி போட்டுடலாம். சில பேருக்கு வந்து கூட போட தெரியும், ஆனால் கைப்பிடி வந்து போட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கைப்பிடி போடுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப மெதுவாக நான் போட்டு காட்டியிருக்கேன். அடியில் கொடுத்து கொடுத்து நீங்கள் மேலுக்கு எடுக்கணும், அவ்வளோதான். நடுவில் நம்ம கொடுத்துருக்கிற ஒயரை இழுத்து இழுத்து போட்டால் நல்லா வந்து நெருங்க வரும், நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு 5-6 ஸ்டெப் போடுறது தான் கொஞ்சம் இழுத்து இழுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். முக்கால்வாசி போட்டுட்டேன். அதே மாதிரியே தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். நம்ம உள்ளே கொடுத்துருக்கிற ஒயரை இழுத்து இழுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா நெருங்க க்ரிப்பாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா கைப்பிடி. இப்போது நம்ம முதல்ல போட்ட புடிக்கு கரெக்டாக அதே அளவு போட்டாச்சு இந்த பக்கமும். இப்போ நம்ம வந்து இந்த ஒயரை வந்து உள்பக்கம் சொருவிக்கணும். இது மாதிரி சொருவனதுக்கப்புறம் உள்ளே நம்ம முடி போட்டுக்கணும். அந்த ஒயரை உள் ஒயர் கொடுத்ததை ஃபஸ்ட்டு முடி போட்டுடணும். அதுக்கப்புறமா ப்ளூ ஒயரை 2த்தையும் சேர்த்து முடி போட்டுடணும். ஒரு நாட் போட்டால் போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், உள் ஒயரு ஒரு நாட் போட்டிருக்கேன், ப்ளூ கலர் ஒயரு ஒரு நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இந்த ஒயர் எல்லாமே உள்ளுக்கு எல்லாத்தையும் சொருவி விட்டுடணும். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் வந்து சொருவிட்டேன். நமக்கு உள்ளே நல்லா அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ மேலுக்கு நான் வந்து ஒரு பிடிப்பு கொடுத்து ஒயரை உள்ளுக்கு சொருவி விட்ருக்கேன். அப்போ தான் நல்லா பிடி வந்து ஆடாமல் க்ரிப்பாக கூடையோடு சேர்ந்து இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் கைப்பிடி போடுறது. இப்போ நான் இது வந்து சின்ன கூடைக்கு போட்டிருக்கேன்.